பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் மார்க்கத்தில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் அலுவலகங்களுக்கு செல்வோர் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா? ரயில் நிலையங்களில் அதற்கான அறிவிப்பு பலகைகள் வைக்கப்படவில்லையா? பூங்குழலி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் தாம்பரம் ரயில் நிலையம். இங்கிருந்து நாள்தோறும் 55 ரயில்கள் இரு மார்க்கத்திலும், குறிப்பாக செங்கல்பட்டு மற்றும் இதேபோன்று கடற்கரை நோக்கி இயக்கப்படுகின்றன. இந்த 55 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையில் இந்த ரயில்கள் ரத்து இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்பது தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மட்டுமல்லாமல் வரக்கூடிய 14ஆம் தேதி வரையில் இந்த ரயில்கள் ரத்து இருக்கும் என ரயில்வே தரப்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த மின்சார ரயில்கள் சேவை என்பது மக்களுடைய ஒரு இன்றியமையாத ஒரு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. நாள்தோறும் இந்த ரயில்கள் மூலமாக பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், தொழிலாளர்கள் உட்பட பலரும் இதனை பயன்படுத்தி வருகிறார்கள். சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மின்சார ரயில் மூலமாக நாள்தோறும் சென்னையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த ரயில் ரத்து என்பது பொதுமக்களை பெருமளவு பாதித்திருக்கிறது. பணிக்கு செல்லக்கூடியவர்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது முக்கியமாக தாம்பரம் ரயில் நிலையத்தின் முதலாவது நடைமேடை. இந்த நடைமேடை ரயில்கள் இல்லாமல் காலியாக இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் ரயில்களுக்காக அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். ரயில் இல்லாததால் வேறு வழியை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரயில்வே தரப்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கடந்த சனிக்கிழமை முதல் வரக்கூடிய ஆகஸ்ட் 14 வரை ரயில்கள் இருக்காது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்று ஏற்பாடாக கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்காக போக்குவரத்து துறையும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இருந்த போதிலும் பயணிகளை பொறுத்தவரையில் ரயில் சேவை என்பது அவர்களுக்கு மிகவும் இலகுவாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் என்ற காரணத்தால் இதனை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ரயில் ரத்து காரணமாக தற்போது அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து இங்கு ரயிலுக்காக காத்திருக்கக்கூடிய பயணிகளை கேட்கலாம். சார், எங்க போறது சார் வெயிட் பண்றீங்க? இந்த யூனிட் ரயில் இன்னைக்கு கேன்சல் ஆயிருக்கு, மதிய வரைக்கும். எப்படி பாக்குறீங்க? நான் இப்போ எக்மோர் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதை பற்றி எனக்கு இன்னும் சரியாக தெரியல. ஆனால் இப்போ தான் வந்திருக்கேன் வெளியூர்லேருந்து. வேற என்ன பண்ண போறீங்க? ட்ரெயின் இல்ல, பஸ்ல தான் போகணும். அங்கேயும் கூட்டமாக இருக்குன்னு சொல்றாங்க. போய் தான் வாங்க வெளியில். முன்கூட்டியே தெரியாதா உங்களுக்கு? இல்லை, நான் இப்போ வெளியூர்லேருந்து வர நியூஸ் எனக்கு தெரியாது. என்ன பண்ணுறேன்னு தெரியல. பூங்குழலி, இது போன்றுதான் வெளியூரிலிருந்து வரக்கூடிய பயணிகளை பொறுத்தவரையில் மின்சார ரயில் ரத்து குறித்த விவரங்கள் முழுமையாக அவர்களை சென்றடையவில்லை என்ற ஒரு காரணமும் இருக்கிறது. இதன் காரணமாக பலரும் இந்த ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் பேருந்துக்கு சென்றாலும் பேருந்தில் கூட்டம் அலைமோதும் என்பதால் அதிலும் அந்த பேருந்து ஏறுவதிலும் சிரமம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அம்மா, நீங்க எங்க போறதுக்குமா நிக்கிறீங்க? என்ன உங்களுக்கு ட்ரெயின் இல்லைன்றாங்களா? என்ன சொல்றாங்கம்மா? தெரியல, டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. டி நகர் போகணும். புதுசு, எனக்கு தெரியாது. யூனிட் ரயில்ல இன்னைக்கு கேன்சல்ன்றாங்க. ட்ரெயின் கிடைக்குமா கிடைக்காதா? பூங்குழலி, இவர்கள் சொல்லியது போலவே இன்று ரயில் ரத்து குறித்த விவரங்கள் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் வழக்கமாக அந்த ரயிலை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இன்று ரயில் இல்லாததன் காரணமாக வேறு வழியை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஆட்டோ போன்ற வாகனங்கள் மூலியமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து பேருந்து மூலியமாக பயணிக்கும் வசதிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரையில் ஒரு இடத்திலிருந்து நகரின் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கு இந்த மின்சார ரயில் தான் முக்கியமாக அவர்களுக்கு இலகுவான பயணம். அதே நேரத்தில் குறைந்த கட்டணத்தில் அவர்கள் பயணிக்க வசதியாக இருக்கும் என்ற காரணத்தால் இதனை நாள்தோறும் பயன்படுத்தி வந்த நிலையில் இன்று ரயில்கள் இல்லாததன் காரணமாக, குறிப்பாக இன்று வேலை நாள் திங்கட்கிழமை அதுவுமாக அவர்களுக்கு ரயில் இல்லாத சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து, அதாவது தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி போவதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான ரயில் இல்லை. தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய ரயில் இந்த மார்க்கத்திலிருந்து, அதாவது கடற்கரையிலிருந்து இப்போ தாம்பரம் வந்திருக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கிருந்து தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி செல்வதற்கான ரயில்கள் இல்லை. இந்த நிலையில் தான் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.